ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல் குதார் சாக்லேட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம்னா எது ஒரு காமனான கொஸ்டின், ஒரு ஃப்ரீக்வெண்ட் ஆஸ்க்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். விச் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பெஸ்ட் ஃபார் பென் டெஸ்டிங்? தாலியா, பேரடோஸா, பிளாக்கா, சாப்பிட்டா? அப்படி இல்லை, நிறைய வாய்ஸ் இருக்கு. நீங்க போட்டாலே தெரியும் விச் இஸ் பெஸ்ட் ஃபார் பென் டெஸ்டிங் அப்படின்னு எக்கச்சக்கமானது ரிவ்யூ தருவாங்க. டாப் டாப் லிஸ்ட்ரோஸ் இருக்கு. நிறைய பேர் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. லைக் இங்க பாருங்க, எவ்வளோக்கும் இருக்கு. கேன் சாம்ராய், இந்த மாதிரி டெஃப்டில்னஸ், இந்த மாதிரி எவ்வளோ இருக்கு. ஆனா இந்த வீடியோல ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் இருக்க போகுது. பிகாஸ் நான் கிளியர் சொல்றேன். ஃபர்ஸ்ட் யார் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்ல இப்பதான் அப்படி ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெல்லிங்கே இப்பதான் தெரியும் எனக்கு. இப்பதான் ஸ்பெல்லிங்கே இப்பதான் LENUX நினைச்சிட்டு இருந்தேன். LINUX இப்பதான் எனக்கு தெரியும். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் நெக்ஸ்ட் போர் அப்படின்னு இந்த மாதிரி காமன்லி யாருக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? நீங்க எந்த ப்ரொஃபஷனலும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ காமன்லி பிசினஸ் தான் இந்த மோஸ்டா கேட்பாங்க. கன்ஃபியூஸ் இருப்பாங்க என்ன இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு. ஓகேவா? இப்ப நான் சொல்ற போறத இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஸ்கிரிப்ட் ரெடியா இப்பதான் நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் பேக்கிங்ல ஒண்ணுமே தெரியாது போல இப்பதான் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட் கன்ஃபார்ம் இருக்கும். கரெக்டா இந்த டவுட் என்ன சூஸ் பண்றது? ஒருத்தவங்க கார்டு சூஸ் பண்ண சொல்றான், ஒருத்தர் பேரடைஸ் பண்ண சொல்றான், ஒருத்தர் பிளாக் கார்டு தரா அதெல்லாம் மாசு அப்படின்னு சொல்றான். நீங்க எக்கச்சக்கமான கொஸ்டின் இருக்கு. அதுக்கான ஒரே ஆன்சர் வீடியோ இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும்னா வாட் இஸ் ஓஎஸ், அது வச்சும் தெரியணும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும். ஃபர்ஸ்ட் அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு கம்ப்யூட்டர், ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ். அதுவே எல்லாமே பார்த்துக்கும். அதுக்குள்ளேயும் எல்லா தேவையான எல்லா இருக்கும், லைப்ரரிஸ் எல்லாமே, எல்லா யூனிட்ஸ் இருக்கும். அதுவே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ யூசருக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் தான் இருக்கும். தேவையான அதுவுமே ஆட்டோமேட் பண்ணிக்கும் டாஸ்க் எல்லாம். ஓகேவா? அதுதான் ஒரு ஃபுல்லி சாஃப்ட்வேர் சிஸ்டம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஒரு நீங்க எல்லாத்தையும் மேனுவலா பண்ண அவசியம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கும். அதுதான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் காணுது. ஓகேவா? ஆப்ரேட்டிங் இன்னும் புரியலன்னா ரெடிமேட் நூடுல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ரெடிமேட் நூடுல்ஸ் வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும்னா என்ன பண்ணுவீங்க? யுவர் டூ சாய்ஸ். ஒன்று நீங்க தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் வாங்கி, பெப்பர், வெஜிடபிள், அதுக்கப்புறம் ஆயில், அப்புறம் தேவையான வாங்கிட்டு நீங்க நூடுல்ஸோட இந்த ரா நூடுல்ஸ் வாங்கிட்டு குக் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுவீங்க. இதே செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. நீங்க எதுவும் வாங்க தேவையில்ல, டைரக்டா போயிட்டு ஒரு கப் நூடுல்ஸ் வாங்கிட்டு நீங்க போயிடலாம். ஓகேவா? டூ சாய்ஸ். மோஸ்டா யார் எதை ப்ரிஃபர் பண்ணணும்? இதுதான் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா என்னது கன்வீனியன்ஸா இருக்கு. ஜஸ்ட் நீங்க வாங்கி சாப்பிட்டா போதும், ஓபன் பண்ணி சாப்பிட்டா போதும். இங்க குக் பண்ண அவசியமே இல்லை. ஸோ அதான் இங்கேயுமே கூட. அதாவது இப்போ நீங்க இதை வாங்கிட்டீங்க, ஆனா இதுல இருக்கிற பிளேவர் நீங்க மாத்தணும் ட்ரை பண்ணா மாத்த முடியாது. ஏன்னா அது பிக்சடு, அவ்வளவுதான். இப்போ இந்த நூடுல்ஸ் வெஜ் நூடுல்ஸ்னா இதை நீங்க சிக்கன் நூடுல்ஸ் மாத்த முடியாது. பிகாஸ் இது பிக்சட், அவ்வளவுதான். ஓகேவா? இதே நீங்க ஒரு ராவான ஒரு நூடுல்ஸ் வாங்கி நீங்க அதை பாதி வெஜ்ஜா குக் பண்ணலாம், பாதி நீங்க சிக்கன் குக் பண்ணலாம், பாதி நாடகத்தை கூட சாப்பிடலாம். அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது ஸோ இது ஃபிளெக்சிபிளா இருக்கும். இதா ஆப்வியஸா இதுதான் நீங்களே குக் பண்றது தானே. புரியுதா? இப்போ கேர்னல்னா டைரக்டா நீங்க அது ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் டைரக்டா நீங்க ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேரையும் இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அதுதான் முக்கியமானது. ஒரு இது சிம்பிளா சொல்லணும்னா இன்ஜின் ஆஃப் கார் சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா நம்மளோட நூடுல்ஸோட எக்ஸாம்பிளுக்கு வந்தா அது ஒரு ஸ்டவ் மாதிரி. ஓகேவா?
கர்னல் வந்து ஒரு ஸ்டவ் மாதிரி. அதுக்குள்ள நீங்க என்ன வேணா போட்டு சமைச்சுக்கலாம். ஆனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும்போது ஒரு நூடுல்ஸ் பேக்கடு நூடுல்ஸ் மாதிரி அதில் நீங்க குக்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி உங்களால உள்ள இருக்க ஃபிளேவரையோ இல்ல இது மாற்ற முடியாது. கொதிக்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கேயும் ஸ்டவ் இருக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும். ஆனா நீங்க ஒன்றும் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க எதாவது கொதிக்க வச்சு பாயில் பண்ணி சாப்பிட முடியும் தவிர உங்களால வேற எதையும் அந்த ஃபிளேவரையோ டேஸ்டையோ மாற்ற முடியாது. இதற்கெல்லாம் நீங்க தான் குக்கே பண்ண போறீங்க. நீங்க நினைச்சா இது நூடுல்ஸ் வந்து காரமா சமைக்கலாம். இது அப்படி இல்லைன்னா நீங்க எது காரம் இல்லாம சமைக்கலாம், பெப்பரை போட்டு சமைக்கலாம். இது உங்களுக்கு தேவையான பிளேவர் போட்டு சமைக்கலாம். உங்களுக்கு பிளேவர் பிடிப்பாதுன்னா நீங்க நேச்சுரலா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்டா ஸ்டைல சமைக்கலாம். உங்க இஷ்டம், யுவர் சாய்ஸ். நீங்க 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 உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் சிம்பிளா கர்னலையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதுக்கு தான் யாருமே வந்து விண்டோஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ புரியுதா யார் நிறைய ஹேக்கர்ஸ் இல்ல பென்டெஸ்டர்ஸ் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கஸ்டமைஸ் பண்ண முடியாது. தேவையான பேக்கேஜஸ், தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து லினக்ஸ்ல வந்து பேக்கேஜ் மேனேஜர் ஜஸ்ட் ஒரு கமாண்டை போட்டா போதும். sudo apt install போட்டு கமாண்ட் பேக்கேஜ் நேம் போட்டா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். ஆனா இது கிடையாது. விண்டோஸ்ல நீங்க போயிட்டு கூகுள்ல போயிட்டு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணி exe ஃபைல ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் அதை என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டர்ல நேவிகேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபைல ஓபன் பண்ணி அதுல ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பார்க்க முடியும். ஸோ இவ்வளவு பெரிய ஒரு வேலை இருக்கு. அப்படின்னா எல்லாருமே வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? லினக்ஸ் வந்து ஒரு கேர்னல் தான். அதுல நீங்க என்ன வேணா போட்டு குக் பண்ணிக்கலாம். அதனாலதான் மேக்ஸிமம் நிறைய பேர் லினக்ஸ் யூஸ் பண்ணுவோம். லினக்ஸ் ஓகே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் வந்து லினக்ஸ் வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்கன்னு புரிஞ்சா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் யாரும் வந்திருக்கே மாட்டாங்க லினக்ஸை பத்தி. ஓகேவா? இதை சிம்பிளா சொல்லலாம். ரெடி நான் வச்சுக்கோங்க. அதுதான் ஈஸியஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வந்து என்ன இப்போ வந்து லினக்ஸ் வந்து நிறைய வெரைட்டி இருக்கு. ஓகேவா? லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லிஸ்ட்டும் போட்டீங்கன்னா அடிச்சாலே வரும். இங்க பாருங்கப்பா, இது மட்டும் கிடையாது. இது எல்லாமே வந்து மேஜரா யூஸ் பண்ற ஓஎஸ். ஓகேவா? இது எல்லாமே. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஓஎஸ் வந்து இதுல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இந்த கிராஃப் எடுத்து பாருங்க. சீரிஸ் கிராஃப், சாரி போது இங்க இருக்கு இந்த கிராஃப். இந்த கிராஃப் கொஞ்சம் எடுத்து பாருங்க. எவ்வளவு ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன்ல நீங்க என்ன கிராஃப் இங்க பாருங்க. இவ்வளவு பெரிய கிராஃப் இருக்குன்னு, எவ்வளவு ஆப்பரேட்டிங் லினக்ஸை பேஸ் பண்ணி எவ்வளவு இருக்குன்னு. இது மட்டும் இல்ல, அதுதான் கீழே ஸ்க்ரால் பண்ணி அப்படியே கீழே வாங்க. நீங்க நினைச்சிருக்கீங்க இது மட்டும் தானே, பட் கீழே ஸ்க்ரால் பண்ணி போயிட்டே இருக்கும். பாருங்க, இன்னும் முடியல. நீங்க எங்க கடைசி போற வரைக்கும் இருக்கும் பாருங்கப்பா. கடைசி 2007ல இருந்து இங்க எவ்வளவு ஓஎஸ் இருக்கு அப்படின்னு. ஓகேவா? லினக்ஸ் இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் பேசிக்கா ஓஎஸ்னா என்ன, லினக்ஸ்னா என்ன அப்படின்னு. இப்போ உங்களுக்கு எந்த ஓஎஸ் சூஸ் பண்ணணும் அது சொல்றா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்போ சொல்றேன். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு நான் பிரியாணி வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். பிரியாணி வச்சு நான் வந்து உங்களுக்கு இதை ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? பிரியாணில இப்ப எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணி இப்ப ஏதாவது ஒரு பிரியாணி எடுத்துக்கோங்க. பிளேட் வச்சிருக்கு பிரியாணி. ஓகேவா? இப்போ இந்த பிரியாணி இருக்கு பாத்தீங்களா? இந்த பிரியாணிய வந்து எந்த பிளேட்ல போட்டாலும் டேஸ்ட் மாற போறது இல்லை. டேஸ்ட் ஒண்ணுதான். இந்த இருக்க பிரியாணிய நீங்க இந்த ஒரு யுட்டன்சில்ல போட்டாலும் டேஸ்ட் மாற போறது இல்ல. இந்த பிரியாணி இந்த இலையில போட்டாலும் டேஸ்ட் மாற போறது இல்ல.
இந்த பிரியாணியை உங்களோட வீட்டில் இருக்கிற பிளேட்ல இல்ல இந்த மாதிரி பிளேட்ல வச்சாலும் டேஸ்ட் மாற பொறுத்து இல்லை. ஓகேவா? எல்லாமே வந்து ஒன்னாதான் இருக்க போகுது. சப்போஸ் நீங்க இந்த பிளேட் தவிர இந்த பிளேட்ல மாத்தி போட டேஸ்ட் மாற போகுது இல்லை, அதே சேம் டேஸ்டா இருக்க போகுது. அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னா, உங்க இத வந்து பிரியாணி சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் எங்க போட்டாலும் ஒர்க் ஆகும். அதாவது இந்த பிரியாணி எங்க போட்ட டேஸ்ட் மாற அதேதான், அது சேம் டேஸ்ட் தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான இப்போ வந்து நீங்க ஏதாவது ஒரு மெட்டஸ்பெட்டர் ரன் பண்றீங்கன்னா அதுக்கு ரூபி மட்டும் இன்ஸ்டால் பண்ண போதும், இது ஒர்க் ஆகும். ஓகேவா? அதுக்கு ஒரு பிளேட் இருந்தா போதும், அது பாட்டு ஒர்க் ஆகி போகும். தேவையான ரூபி அந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போதும். இன்னும் கட்சி சொல்ல வர அப்படின்னா, நீங்க எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணி அவசியம் இல்லை, உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ்ல ஒழுங்கா ரன் பண்ண முடியுதான் அது இருந்தாலே போதும். ஓகேவா? எனக்கு இப்போ இன்னும் நிறைய கொஸ்டின் காலியா இல்ல பேரடாய்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு சொல்லிட்ட ஆன்சர், நீங்க என்ன அப்படி நீங்க உபுண்டுல கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. நீங்க ஃபெடரா கூட யூஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? அது முக்கியம் இல்லை. உங்களால தேவையான பேக்கேஜ்ஸை சாஃப்ட்வேர்ஸை ரன் பண்ண முடியுதான்னு பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே. இப்ப காடி எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் எனக்கு தேவை, எனக்கு இதான் தேவையில்ல, எனக்கு இப்போதைக்கு ஒரு ஓஎஸ் வேணும், என்ன இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அப்போ இப்போதைக்கு எனக்கு எதுவும் தெரியல, எனக்கு உண்டு தெரியல, எனக்கு இப்போதைக்கு ஓஎஸ் வேணும், பென்டெஸ்டிக்கு என்ன யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா காடி யூஸ் பண்ணுங்க. ஏன்டா பிளாக் ஆர்ட்ஸ்ல கேள்விப்பட்டேன், பிளாக் ஆர்ட்ஸ்ல வந்து 2800 டூல்ஸ் இருக்கு போல, அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடாதா, என் பேரட்ல வந்து நல்லா இருக்கும் போல, அவங்க யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். இதுல வந்து ஏன் அப்படி சொல்றேன், காடி யூஸ் பண்ணுங்கன்னா காடி வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பிளஸ் காடியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் எல்லாம் வந்து காப்பீடு தான், அதை எடுத்து பேரட்ல வச்சிருவாங்க. அதான் பேரட் வாய்ஸ் பேரை மாத்திட்டா அது வந்து வேற வாய்ஸ் ஆகாது. இன்னும் பேரட்ல வந்து கொஞ்சம் டார்க் மாதிரியான உங்களை வந்து கோஸ்டா வச்சுக்க யூஸ் ஆகும். அதுதான் வந்து அதுல இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட். பேரட்ல பிளாக் ஆர்ட்ஸ்னா ஆர்ட்ஸ் பேஸ்டு, அது வந்து ரொம்பவே வந்து ஒரு பிளெக்சிபிளா இருக்கும். அதுல வந்து அது ஒரு அட்வான்டேஜ். பட் டைரக்டா பிளாக் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னு சொல்றேன்னா, பிளாக் ஆர்ட்ஸ்ன்னு வந்து இருக்கு. ஆர்ட்ஸ் டிஸ்ட்ரோ வந்து ரொம்பவே வந்து ஒரு டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற ஒரு ஓஎஸ். அது எப்படி சொல்றேன்னா, அந்த லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்றது நிறையவே வந்து அட்லீஸ்ட் 1 இயர் ஆச்சு நீங்க வந்து ஆர்ட்ஸை யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உபுண்டு மாதிரி ஆர்ட்ஸ் கிடையாது, அவ்வளோ ஈஸியா உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாது. இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் நாலேஜ். கமாண்ட்ல நீங்க கொஞ்சம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் மட்டும்தான் ஆர்ட்ஸ் சர்வே பண்ண முடியும். பிகாஸ் ஆர்ட்ஸ் வந்து எந்த யூஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது ரொம்பவே வந்து ஒரு கொஞ்சம் ஹார்ட் டக்குனு எடுத்தோட ஆர்ட்லாம் போயிடாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, காடி சூஸ் பண்ணுங்க. காடி எவ்ரி திங் இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா காடி எவ்ரி திங் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்ல வந்து காடியோட நார்மலான ஒரு நீங்க வந்து கொஞ்சம் ஹேக்கிங் தெரியும்னா காடி எவ்ரி திங் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா காடி.org போயிட்டீங்கன்னா டவுன்லோட இருக்க ஃபர்ஸ்ட் இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டால் இமேஜஸ்ல ஃபர்ஸ்டா காமிக்கிற இந்த சாரி மேல இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 4 GB தான். ஓகேவா? சரி, இப்போ கடைசியா வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து காமிச்சிடலாம். சொல்லுவாங்க இங்க சொல்ற ஒன்றும் புரியல அப்படின்னு. இப்போ லைவ் எக்ஸாம்பிளே காமிக்கிறேன். விர்ச்சுவல் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து காலியும் இருக்கு, பேரட் ஓஎஸ் இருக்கு. 2 ஓஎஸையும் போட்டுட்டு இங்க பிளாக் ஆர்ட்ஸும் இருக்கு. ஓகேவா? 3 இருக்கு. 3த்தையும் நான் போட்டு வச்சிருக்கேன். 3த்தையும் ஆன் பண்ணிட்டு பாருங்க. இப்போ சொல்லிட்டு அவ்வளோ ரேம் இல்லை, பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஆன் பண்றேன். ஓகேவா? அதனால எல்லாத்தையும் போக முடியாது. பட் ஐ வில் ட்ரை டு டூ அட்லீஸ்ட் 2 வாட்ஸ் வச்சு. ஏன்னா 3 வாட்ஸ் ஆன் பண்ணா ஸ்பேஸ் ஆயிடும். என்கிட்ட ஸ்டோரேஜ் இல்லை, பெருசா என்கிட்ட ரேம் இல்லை. அதனால 2 மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? பேரட்டும் காலினக்ஸும் பார்க்க என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. லோகோலாம் உள்ள போனா நீங்க பாக்குறது சேம் தான்.
ஸோ இது இப்ப நான் காட்டுற லைவ் இதே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னும் அரை ரெண்டு ஒண்ணுதானா அப்படின்னு. இந்த இங்க இருக்க ரெண்டு மாறி இருக்கும். இதுல பேரட் சிங் போட்டுருக்கும், இதுல காளி சிங் போட்டுருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள போய் காமிக்கிறேன். உள்ள போயிட்டேன். இப்போ வந்து ஓகே என்டர் பண்ணிக்கிறேன் பாஸ்வேர்டை. உள்ள போயிடுச்சு. ஸோ இன்னும் லோட் ஆகல. ஓகே வெயிட் பண்ணுவோம். ஸோ காலையில பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ வெயிட். ஓகே இப்போ வந்து ரெண்டு ரெண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ சைஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ கேன் ஷோ இட். ஓகே இதையுமே எடுத்தாச்சு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா பென் டெஸ்டிங் இருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க இன்ஃபர்மேஷன் கேதரிங் இருக்கா, இங்கேயும் அதேதான் இருக்கும். பார்த்தீங்களா அதே டிஎன்எஸ் அனாலிசிஸ் இதுக்குள்ள சாஃப்ட்வேர்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஒன்னா இருக்கா? ஸோ இதுல என்ன தெரியுது பாருங்க, இல்ல இதுல இருக்குது அப்படியே தான் இதுல இருக்கும். இதுல பெருசாலாம் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. பேரட்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டூல்ஸ் இருக்கும். அது பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஒரு 10 இன்னும் ஒரு 10-15 டூல் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் காலி எல்லாமே. அவ்வளவுதான். மற்றபடி எல்லாமே பார்க்க அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. நம்பலடா. இங்க பாருங்க, இதுல இருக்கிற அப்படியேதான் இதுல இருக்கும். சி இருக்கா? இதுல இருக்கிற அதே தான் எல்லாமே கைஸ். இதுல பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்லை. நீங்க இன்னொன்று சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேட் வேணும்னா பேட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இது வேணும்னா இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க இஷ்டம். இல்லை மேக்ஸிமம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இதுல பெருசா டிஃபரன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. பிகாஸ் தாண்டி பெருசா உயர் தர மாட்டாங்க. இதுதான் இதுல இருக்க டூல்ஸையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் கத்துக்க. இங்க பாருங்க அதுதான் அதே தான். ஸோ இதுல என்ன தெரிய வருதுன்னா, காலியோ இல்ல 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 இதுவோ ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே தான். இது வந்து டெபியன் பேஸ் தான். இதுவுமே வந்து டெபியன். இன்னும் சிம்பிளா சொன்னா இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது வந்து உபுண்டு பேஸ்டு தான். ஓகேவா? இது உபுண்டு பேஸ்டு தான், இது உபுண்டு பேஸ்டு தான். ஸோ மொத்தத்தில் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் எதுவுமே மாறாது. ஸோ நீங்க ஒன்று கால் இன்ஸ்டால் பண்ணுங்க, இல்லை பேட் OS பிடிச்சிருந்தா பேட் யூஸ் பண்ணுங்க. ரெண்டுமே ஒரே OS தாங்க. பேரை மட்டும் தான் மாத்திருக்காங்க. கொஞ்சம் டூல்ஸ் வேரி ஆகும், அவ்வளவுதான். கொஞ்சோண்டு டூல்ஸ் வேரி ஆகும். மற்றபடி எதுவுமே டிஃபரன்ஸ் இருக்காது. அதே நேம்ல எல்லாமே அப்படியே. அப்படி இல்லைன்னா இங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இங்க நான் வந்து ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்குறேன். சர்ச் பட்டனே காணும். ஓகே, இங்க சர்ச்ல வந்து ஏதாவது ஒரு மெட்டஸ்பிளைட் சர்ச் பண்றேன். இங்கேயும் சர்ச் பண்ற பாருங்க மெட்டஸ்பிளைட். இந்த காமிக்குதா? இங்கேயும் பாருங்க, இங்கேயும் அதே தான் வரும் மெட்டஸ்பிளைட். எல்லாமே ஒரே ஏதாவது டூல் இருக்கும். ஸோ ஓகே, பெருசா வந்து நீங்க வந்து வேரியாகி பார்க்க முடியாது. ஸோ ரெண்டு அவங்க மொத்தம் கன்க்ளூஷன் என்னன்னா கைஸ்,
லினக்ஸ்ல நீங்க எந்த வேணா யூஸ் பண்ணிக்கலாம். காலியோ இல்ல வந்து இதோ எதுக்கு எல்லாரும் காலி கேரக்டர் யூஸ் பண்ணணும்னா ப்ரீபில்ட்டா டூல்ஸ் இன்ஸ்டால் இருக்கும். அதனாலதான் எல்லாரும் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. இது ஏன் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்கா வந்து டூல்ஸ் வந்து இன்ஸ்டால் இருந்தா எல்லாரும் இங்க வராங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஓகேவா? பெருசா எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. நீங்க இன்னும் யூஸ் பண்ணிக்கோங்க லினக்ஸ்ல. ஸோ உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப நியூ என்னன்னு தெரியாது ப்ரோ, ஏதோ ஓஎஸ் சொல்லுங்க அப்படின்னா காலி சூஸ் காலி சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? அதுதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எல்லாருக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ பார்க்கலாம்.